வணக்கம், நமஸ்கார், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் உமா. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினசரி பயன்பாட்டு வாக்கியங்கள். தைனிக் உப்யோக் வாக்கிய. தைனிக் அப்படிங்கிற வேர்ட் தின்லேருந்து வந்தது. தின் அப்படின்னா நாள், தினம். தைனிக்னா தினசரி. உப்யோக் பயன்பாட்டு, வாக்கியங்கள் வாக்கிய. தைனிக் உப்யோக் வாக்கிய. இதில் நம்ம சில ரேண்டம் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு கோர்வையான கான்வர்சேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபோன் அடிக்கிறது. ஃபோன் பஜ் ரஹா ஹை. ஃபோன்கிறது இங்கிலீஷ் வேர்டு. பஜ் ரஹா ஹை அப்படின்னா அடிக்கிறது, அது ரிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பஜ்னா. ஃபோன் பஜ் ரஹா ஹை. ஃபோனுங்கிற வேர்டு ஆண்பால், அதனால் ஃபோன் பஜ் ரஹா ஹே அப்படின்னு தான் சொல்லணும். ரஹி ஹேன்னு வராது. ஃபோன் பஜ் ரஹா ஹே. அடுத்து, அழைப்பு மணி அடிக்கிறது. தர்வாசே கி கண்டி பஜ் ரஹி ஹே. அழைப்பு மணி அப்படிங்கிறது காலிங் பெல், அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தர்வாசே கி கண்டி பஜ் ரஹி ஹே. தர்வாசா அப்படின்னா கதவு. தர்வாசே கி கண்டி கதவில் இருக்கிற காலிங் பெல். கண்டினா பெல். பஜ் ரஹி ஹை ரிங் ஆகுது, அடிக்குது. தர்வாசே கி கண்டி பஜ் ரஹி ஹை, காலிங் பெல் அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. லாஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தோம், ஃபோன் பஜ் ரஹா ஹை அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஃபோன் ஆண் பால். இந்த இடத்துல தர்வாசே கி கண்டி பஜ் ரஹி ஹை. கண்டிங்கிறது பெண் பாலாக கருதப்படுது, அதனால் கண்டி பஜ் ரஹி ஹை அப்படின்னு தான் சொல்லணும். தர்வாசே கி கண்டி பஜ் ரஹி ஹை. அடுத்தது, ஃபோனை எடு. ஃபோன் உठाओ. உठाना அப்படிங்கிறது எடுக்கிறது, அதனால ஃபோனை எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபோன் உठाओ. ஃபோன் உठाओ. அடுத்து, யார் என்று பார். देखो कौन है. देखना பார்க்கறது. कौन है யார். देखो कौन है யார் என்று பார். देखो कौन है. உனக்கு தெரியுமா. तुम्हें पता है. तुम्हें அப்படிங்கிறது तुमकोங்கிற வேர்ட் தான் तुम्हेன்னு நம்ம சொல்கிறோம். पता है அப்படின்னா தெரியுமா. तुम्हें पता है உனக்கு தெரியுமா. तुम्हें पता है. உனக்கு புரிந்ததா. तुम समझ गए. तुमனா நீ, समझना புரியறது. समझ गए புரிந்ததா. உனக்கு புரிந்ததா அப்படிங்கிறதுக்கு तुम समझ गए. तुम समझ गए. அடுத்தது, எனக்கு தாமதமாகிறது. मुझे देर हो रही है. मुझे அப்படின்னா எனக்கு, தேர் ஹோனா அப்படின்னா தாமதமாகிறது. தேர் ஹோ ரஹி ஹை தாமதமாகிறது. எனக்கு தாமதமாகிறது. मुझे देर हो रही है. தேர் பெண்பால், அதனால் मुझे देर हो रही है அப்படின்னு தான் வரும். நாளைக்கு பேசலாம். கல் பாத் கர்த்தே ஹேன். கல் அப்படிங்கிறது எதிர்கால கல், அதனால் நாளை. நாளைக்கு பேசலாம். பாத் கர்னானா பேசுறது. பாத் கர்த்தே ஹேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேசலாம். நாளைக்கு பேசலாம். கல் பாத் கர்த்தே ஹேன். நாளை அதிகாலை செல்ல வேண்டும். கல் சுப ஜல்தி ஜானா ஹை. கல்னா நாளை, எதிர்கால கல், அதனால் நாளை. சுபானா காலையில். சுபா ஜல்தி அப்படிங்கும்போது அதிகாலை. ஜல்தி இந்த இடத்துல சீக்கிரம்னு அர்த்தம் இல்லை, நேரத்தில், அதிகாலையில்னு அர்த்தம் ஆகும். சுப ஜல்தி ஜானா ஹை போக வேண்டும். கல் சுபா ஜல்தி ஜானா ஹை நாளை அதிகாலை செல்ல வேண்டும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது. ஆஜ் மே பஹுத் தக் கயா ஹூம். ஆஜ் அப்படின்னா இன்று, இன்னைக்கு. மே நான், பஹுத் ரொம்ப, தக்னா அப்படின்னா சோர்வடைகிறது, டயர்ட் ஆகிறது. தக் கயா ஹூ சோர்வாயிட்டேன், டயர்ட் ஆயிட்டேன். ஆஜ் மே பஹுத் தக் கயா ஹூ, இன்னைக்கு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ் மே பஹுத் தக் கயா ஹூ. அடுத்தது, நீ என்ன சொன்ன. தும்னே கியா கஹா. தும்னா நீ, தும்னேனாலும் நீ. இது சொல்லி முடிச்சிட்டதுனால அது நே அப்படிங்கிறது தும் கூட சேர்ந்து வரும். தும்னே கியா என்ன, கஹா சொன்ன. நீ என்ன சொன்ன. தும்னே கியா கஹா. தும்னே கியா கஹா. அடுத்து,
எனக்கு புரியவில்லை. मैं समझा नहीं. मैंனா நான், समझना அப்படின்னா புரியறது. समझा नहीं புரியவில்லை. मैं समझा नहीं எனக்கு புரியல. मैं समझा नहीं. இதே பெண் சொல்லணும் அப்படின்னா मैं समझी नहीं. मैं समझा नहीं, मैं समझी नहीं. எல்லாம் சரிதானே. सब ठीक है ना. सबனா எல்லாம், ठीकனா சரின்னு அர்த்தம். ठीक है ना எல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி. எவ்ரிதிங் ஓகேவா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இங்கிலீஷில். அது மாதிரி தான் இது. सब ठीक है ना எல்லாம் சரிதானே. सब ठीक है ना, सब ठीक है ना. உனக்கு என்ன பிரச்சனை. तुम्हारी समस्या क्या है. तुम्हारी அப்படின்னா உன்னுடைய, समस्या அப்படின்னா பிரச்சனை, क्या है என்ன. तुम्हारी समस्या क्या है உனக்கு என்ன பிரச்சனை. तुम्हारी समस्या क्या है. तुम्हारी ஏன் வருது அப்படின்னா समस्या பெண்பால், அதனால तुम्हारीன்னு தான் வரும், तुम्हाराன்னு வராது. तुम्हारी समस्या क्या है. அடுத்து நான் வெளியே போகணும். मुझे बाहर जाना है. मुझे அப்படின்னா எனக்கு, बाहरனா வெளியே, जाना है போகணும். मुझे बाहर जाना है நான் வெளியே போகணும். मुझे बाहर जाना है. அடுத்தது ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. एक ज़रूरी मीटिंग है. एक அப்படின்னா ஒரு, ज़रूरी முக்கியமான, இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். மீட்டிங் है மீட்டிங் இருக்குது. एक ज़रूरी मीटिंग है. மீட்டிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. एक ज़रूरी मीटिंग है. நாளைக்கு வர முடியுமா. कल आ सकते हो. கல்னா நாளை, ஆனானா வர்றது. सकते हो முடியுமா. கல் நாளைக்கு, आ सकते हो வர முடியுமா. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறக்கு கல் आ सकते हो. கல் आ सकते हो நாளைக்கு வர முடியுமா. கல் आ सकते हो. ஒன்று கேட்கலாமா. एक बात पूछूं. एक அப்படின்னா ஒன்று, பாத் அப்படிங்கிறது விஷயம். தமிழில் நம்ம அது சொல்கிறதில்ல. ஒன்று கேட்கலாமா அப்படின்னு நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படிங்கிறதுக்கு தான் ஏக் பாத் பூச்சும். ஏக் பாத் அப்படின்னா ஒரு விஷயம், பூச்சும் அப்படின்னா கேட்கலாமா. ஏக் பாத் பூச்சும் ஒன்று கேட்கலாமா. உனக்கு ஏதாவது வேண்டுமா. துமே குச் சாஹியே. துமே அப்படின்னா உனக்கு, குச் ஏதாவது, சாஹியே அப்படின்னா வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்கும்போது அது அந்த டோனில், குவெஷன் டோனில் தான் நம்ம கேட்போம். துமே குச் சாஹியே, துமே குச் சாஹியே. அல்லது கியா சேர்த்தி கூட நம்ம சொல்லலாம். கியா துமே குச் சாஹியே, துமே குச் சாஹியே. அடுத்தது இது ஒரு குழந்தைத்தனமான செயல். ये एक बचकानी हरकत है. ये बचकानी हरकत है. एक சேர்த்துனாலும் சேர்த்தலாம், இல்லாட்டி தேவையில்லை. ये बचकानी हरकत है இது குழந்தைத்தனமான செயல். ஏன்னா இது பச்கானி அப்படிங்கிறது குழந்தைத்தனமான, பச்சானா குழந்தை, பச்கானி அப்படின்னா குழந்தைத்தனமான, ஹர்கத்னா செயல். இது ஒரு குழந்தைத்தனமான செயல். ये बचकानी हरकत है. இந்த வீடியோவில் ஏதாவது புது வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட்ஸ், கொஷின்ஸ் இருந்ததுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.